மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். நீலாங்கரை இல்லத்திலிருந்து வாக்களிக்க புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். நீலாங்கரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வாக்களிக்க இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இந்த தேர்தலில் தவேக கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அந்த கட்சியின் மீதான நிலைப்பாடு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியின் வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்க புறப்பட்டிருக்கின்றார். விஜய் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே வாக்களிக்க செல்லும் பொழுதெல்லாம் அவர் தொடர்பாக பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கும். அவர் சைக்கிளில் சென்று வாக்களித்தது, அதில் ஒரு நிற குறியீட்டை பயன்படுத்தி இருந்தது என்பது உட்பட பல்வேறு விவரங்கள் அவர் வாக்களிக்க செல்லும் பொழுதெல்லாம் வெளியாகி ஒரு அதிர்வலையை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தும். ஆனால் இந்த முறை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக முதல் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாக்களிக்க போகின்றார். வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தமிழகத்தினுடைய அரசியல் களம் இவ்வளவு தூரம் சுவாரஸ்யம் அடைவதற்கு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான நாயகனாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். விஜய் வாக்களிக்க செல்லும் பொழுதும் எப்படி பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அவரை பின்தொடர்ந்து இளைஞர்கள் வருவார்களோ அதே போன்று இப்பொழுதும் இளைஞர்கள் வருகின்றார்கள். இன்று காலை முதலே நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜய் இல்லம் முன்பாக எந்த வகையிலும் ரசிகர்கள் தொண்டர்கள் திரண்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி இருந்தார்கள், கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள், ரோந்து பணியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட விஜயனுடைய வாகனம் நீலாங்கரை முதன்மை சாலைக்கு வந்தவுடன் அவருடைய வாகனத்தை தொடர்ந்து ஏராளமான இளைஞர்களுடைய வாகனங்கள் வந்திருப்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது தமிழகத்தை தாண்டியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தமிழகத்திற்கு வெளியிலும் இதே போன்று முக்கிய நடிகர்களாக இருந்தவர்கள் கட்சி தொடங்கி இருக்கின்றார்கள். முதல் தேர்தலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்ன? வெறுமனவே வாக்கு வங்கியாக அவர்கள் தங்களை நிலைநிறுத்துவார்களா, அல்லது தமிழக சட்டப்பேரவைக்குள் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அடியெடுத்து வைப்பாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் துணையோடு தவேக தலைவர் விஜயினுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய வாக்கினை செலுத்த இருக்கின்றார். இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் சென்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ஒரு முக்கிய தலைவராகவும் அவர் இருக்கின்றார். பெரும்பாலான மாவட்ட தலைநகரங்களுக்கு நேரில் சென்று பரப்புரையிலே தவேக தலைவர் விஜய் ஈடுபட்டிருந்தார். எனவே இந்த தேர்தலில் தவேக ஏற்படுத்த போகின்ற தாக்கம் தான் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி யார் என்பதை தீர்மானிக்க போகின்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். கருத்து கணிப்புகள் எல்லாம் எவ்வளவு வெளிவந்தாலும் கூட தவேக என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் முழு அளவில் கணிக்க முடியாத அளவிற்கு தான் இந்த தேர்தல் களம் இருக்கின்றது என்றெல்லாம் எதிர்நோக்கப்படுகின்றது. எனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது வாக்களிக்க புறப்பட்டிருக்கின்றார். இதன் பிறகு அவர் பெரம்பூர் உள்ளிட்ட தான் போட்டியிடக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செல்லக்கூடுமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழகத்திலே 2 சட்டப்பேரவை தொகுதியிலே விஜய் போட்டியிடுகின்றார். ஒரு தொகுதி பெரம்பூர் தொகுதி, வட சென்னையினுடைய தொகுதி, மற்றொரு தொகுதி தென் தமிழகத்தினுடைய நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய மத்திய தமிழகத்தின் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி. எனவே 2 தொகுதியிலும் விஜய் போட்டியிடுகின்றார். 2 தொகுதியிலும் அந்த தொகுதி மக்கள் விஜய்க்காக விசில் சின்னத்திலே வாக்களிக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த தேர்தலிலே விஜய் எங்கு 2 தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் எதில் வெற்றி பெற்று எதை தக்க வைத்துக் கொள்வார் என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது அந்த கட்சியினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே நேரம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆதவ அர்ஜுனா, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்தன் உட்பட பலரும் நட்சத்திர வேட்பாளர்களாக களத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது தவேக தலைவர் விஜய் வாக்குச்சாவடி மையத்தை நெருங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வாக்கினை அவர் செலுத்த இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்தன. அந்த கருத்து கணிப்புகள் முடிவுகளில் எல்லாம் தவேகவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 20-23% வாக்குகளை பெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் விதமாகத்தான் அவர்களுக்கான கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்ட முடிவுகள் இருந்தன. அந்த அளவு இளம் வாக்காளர்கள் அதிக அளவில் விஜய் பக்கம் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தோற்றம் முன்வைக்கப்படுகின்றது. அதற்கேற்ப அவர் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற பொழுதெல்லாம் நிறைய இளம் வாக்காளர்கள் வந்தார்கள், இளம் பெண்கள் வந்தார்கள். எனவே தவேக தலைவர் விஜய் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார் என்பதை திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுடைய தலைமையும் எதிர்நோக்கி இருக்கின்றன. ஒரு பக்கம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நேரடியாக வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எல்லாம் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என்பதாக
இளம் வாக்காளர்களுக்கு தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டிருந்தார். அதே போன்று திமுக தலைமையும் தேர்தல் பரப்புரையிலே இளம் வாக்காளர்களுக்கு பல வேண்டுகோளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே பணம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்படும். இந்த முறை வாக்குகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக பல இடங்களில் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து இந்த முறை வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. ஒருவேளை வாக்காளர்களுக்கு சில வேட்பாளர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பணத்தை கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு தான் இந்த முறை வாக்களிப்பார்கள். அது தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.